வணக்கம் மக்களே. என்னுடைய பேர் ஆனந்தன். என்னோடய சொந்த ஊர் கொளசரிப்பட்டினம், அன்னகுலபுரம். நான் அங்கே சென்னையில் ஆவடியில் வசித்து வருகிறேன். நான் வந்து 2005ஆம் ஆண்டு சென்னை ஐஐடியில் சயின்டிஸ்ட் கிராமத்து விஞ்ஞானி அவார்டு வாங்கியிருக்கேன். கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன். அதாவது எப்படின்னா, இந்த உலகம் வந்து எப்படி தோன்றியது அப்படின்னு என்னுடைய விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வுப்படி நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்படி சல்லுன்னு அப்படியே தள்ளிட்டு போவீங்க, கூர்ந்து கவனிங்க, அப்படியே டக்குத்தலையும் பாருங்கள். அதாவது எப்படின்னா, என்னுடைய ஆய்வுப்படி வந்து உலகத்தை வந்து பல லட்சம் கோள்கள் உருவாக்கி, பல லட்சம் கேலக்சிகளை உருவாக்கி, இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது. அதுக்கு வந்து கடவுள் ஒரு பிரம்மாண்ட ஒரு சக்தி, பவர், ஒரு தெய்வம், சாமி, கடவுள், இறைவன், அல்லாஹ், இப்படி ஒரு பிரம்மாண்ட ஒரு கடவுள் தான் இந்த பூமியை வந்து ஒரு முறைப்படி உருவாக்கியிருக்கணுங்கிற என்னுடைய ஆய்வு. எப்படின்னாக்கி, இப்போ வந்து ஒரு பொருளை எடுத்து நம்ம கடிக்கும்போது பல்லுடைய முனை இருக்கு இல்லையா, இந்த முனை மூலமாக கடிக்கிற மாதிரி, கட் பண்ணுற மாதிரி அந்த பல்லை வந்து கடவுள் படைச்சிருக்கிறார். ரெண்டாவது பல்லு வந்து அந்த சைடில் உள்ள பல்லை வந்து கடமுடான்னு உடைக்கும், கடா பல்லு அரைக்கும். நாக்கு வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் தள்ளி விடும், நாக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி விட்டு கல்லின்னு அரைச்சி வாயில் உள்ள அமிலம் கலந்து தான் உள்ளே போய் ஜீரணமாகும். இதெல்லாம் கடவுளுடைய பிளான் படி உருவாக்கப்பட்டது. இப்போ 5 விரல் இருக்குது, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் மடக்கும் போது எல்லா விரலும் ஒன்றாகுது இல்லையா, அந்த மாதிரி. அதுமாதிரி கையில் வந்து நிறையா அந்த ரேகையாக இருக்கு இல்லையா, அது வந்து ரேகை கிடையாது. கையை வந்து மடக்கி சுருக்கி இருக்கிறதுக்கு உள்ள ரப்பர் மாதிரி அந்த இடத்துல திக்காக இருக்கும், அப்படி கோடு மாதிரி. அது கடவுள் உருவாக்கப்பட்டது. அதனால் மகந்த ரேகன்னு சொல்லி ஜாதகம் மூலமாக மக்களை ஏமாத்துறாங்க, அப்படி கிடையாது. இப்போ வந்து உலகம் தோண்டி பல கோடி வருஷத்தில் கடலில் வந்து உள்ள உயிரினங்களுக்கு வந்து நீந்துற மாதிரியே ரெக்கையை வந்து கடவுளை வந்து வடிவமைச்சிருக்காரு. அதுவும் பல 1000 மாடல். அப்படி இந்த மிருகங்களும் பாருங்களேன், கால் 4மே கால் தான், கை கிடையாது. ஆனால் வாயை வச்சு தான் அது எல்லாமே பண்ணுது. பறவைகள் மேலே பறக்குது, பறந்து ரெக்கையை அடித்து காற்றுல பறக்க மாதிரி காற்றையும் உண்டாக்கியிருக்கிறாரு, பறவையும் உண்டாக்கியிருக்காரு கடவுள். அது கடவுள் மூலமாக தான், இந்த கடவுள் ஒரு பிரமாண்ட ஒரு பவர் மூலமாக தான் இந்த உலகம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து இந்த பூமியோடைய மொத்தம் சுற்றளவு வந்து 40,070 கிலோமீட்டர் அப்படின்னா, நான் வந்து ChatGPTயில் நான் கேட்டுக்கிறேன், அது சொன்னாங்க. அதுமாரி இந்த உலகத்தில் வந்து இப்போ கடல் இருக்குது, பூமி, எல்லாம் ஆறு, மலைகள், மரங்கள் எல்லாமே இருக்குது, குளங்கள் எல்லாமே பாருங்க அந்தரத்தை சுற்றுது. பூமியும் சுற்றுது, சூரியனும் சுற்றி வருது. இது எல்லாமே கடவுள் ஒரு பிரம்மாண்ட ஒரு பவர் மூலமாக தான் இயங்குது. அதனால தான் எல்லா உயிரினங்களும் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வாழுது. இதுக்காக தான் மக்கள் வந்து நம்மளெல்லாம் படைச்சது கடவுள்னு சொல்லிட்டு இந்துக்கள் வந்து கற்சிலையை வந்து உருவாக்கி கடவுளாக வணங்குறாங்க. கடவுள் யாரும் தெரியாது என்பதற்காக கற்சிலை கடவுள் வணங்குறாங்க. கிறிஸ்டின் வந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பிதா மூலமாக அந்த உலகம் உண்டாகுதுனாக ஒரு வரலாறு இருக்குது. அது மூலமாக பைபிள் மூலமாக வணங்குறாங்க. அல்லாஹ், இஸ்லாம் மக்கள் வந்து அல்லாஹ் வணங்குறாங்க. எல்லாம் தான் உருவம் இல்லாத ஒரு கடவுள் தான் அல்லாஹ்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி மனிதன் வந்து பல கோணங்களில் பல அமைப்பு மூலமாக வணங்குறான். மனுஷனை கடவுளை வணங்குறான். ஆக யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லாமல் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பாருங்கள். அந்த பூமி ஒழுங்காக ஒழுங்காக இருக்கணும்னாக்கி உலக நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடு குண்டு போட்டு ஹிரோஷிமா ஜப்பான் நாட்டை வந்து அமெரிக்கா அழித்த மாதிரி, நாகாசாகி அழித்த மாதிரி உலகத்தை அழிக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே பூமி தான் இந்த பால்வெளி எண்ணத்துலேயே. அந்த ஒரு பூமியை பாதுகாத்துக்கோங்க. எல்லா மக்களும் ஒன்றாருங்க, எல்லா மக்களும் ஆசைபாசத்தோடு வாழுங்க. இந்த பூமியை பாதுகாத்துக்கோங்க. அதாவது இந்த பூமி வந்து இயற்கையாகவே அழியாது, மனிதனால் மட்டும்தான் அழிக்க முடியுமே தவிர மற்ற எந்த உயிரினங்களும் இந்த பூமி அழியாது. அதனால் மனிதனை அழிக்கலாமே தவிர, மனிதனை வந்து அந்த பூமி நினச்சா அழிக்க முடியுமே தவிர, இயற்கையாக கடவுளும் அழிக்க மாட்டார், இயற்கையும் தானே அழியாது. அதனால் உலகம் முழுவதும் எவ்வளோ பொருள் உருவாக்கி கண்டுபிடிச்சாலும் அதை வந்து ஒரு கண்ட்ரோலோடு வச்சுக்கோங்க. மற்ற உயிர்களை வந்து அழிக்காத அளவுக்கு உருவாக்கிடுவாங்க. பேச முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு பேச்சு தீர்க்க முடியாத பிரச்சனை மாதிரி பேச்சு தீர்த்து முடிவு பண்ணுங்க. யாரையுமே கொள்ளாதீங்க, எந்த மக்களையும் கொள்ளாதீங்க. ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு சண்டை வந்தால் 2 தலைவர்களும் பேசுங்க. நீங்கள் ஏன் அப்பாவி மக்களையும் கொள்றீங்க? அது ரொம்ப பாவம் அது. அதனால் என்னோடய ஆய்வு ரீதியாக நான் சொல்லிருக்கேன். எல்லா மக்களும், உலக மக்கள் முழுவதும் அனைத்தும் அன்போடு பண்போடு வாழுங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கு டைட்டிலே
உலகம் முழுவதும் மனித உயிர்களை பாதுகாப்போம். அதுதான் இன்னொரு டைட்டில் இருக்குது. அது பேர் அப்படின்னா மனிதனிடமிருந்து பூமியை பாதுகாப்போம். இந்த ரெண்டு தான் என்னுடைய ஃபேஸ்புக் டைட்டில். நன்றி, வணக்கம்.